ஹிஜ்ரி 1300 வரைக்கும் 4 மذஹபுல ஒண்ட பின்பற்றி வாழ்றது அல்லாத ஒரு இஸ்லாம் வாழ்ந்தது கிடையாது. முடியுமாட்டா கொண்டாங்க சரித்திரம். என் உடம்புல உயிர் இருக்கும் வரை நான் இந்த பேச்சுக்கு பொறுப்பு. ஷாஃபி மذஹபுடைய எந்த ஒரு சட்டமும் குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாமல் இல்லை, மறந்துடுவாங்க. எந்த ஒரு சட்டமும் என்னையே குழப்பினாங்க. நான் தௌரா ஹதீஸ் செய்யறதுக்கு முன்னால எனக்கு ஒருத்தர் வந்து சொன்னார், நான் ஓதி முடிஞ்சு சொன்னார், விரல அத்தஹியாத்துல அந்த இல்லல்லாஹ்னு சொல்லக்கொள்ளதானே நாங்க தூக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு கூட தூக்குவோம். விரல 53 சைக்கின செய்வோம். 53 சைக்கின செய்யறா இப்படி விரல வைக்கிற அத முதலாவது காலோட சேர்த்து வச்சுக்கொள்வோம். இல்லல்லாஹ்னு சொல்லக்கொள்ள தூக்குவோம். தூக்கி கடைசி வரைக்கும் வச்சிருப்போம். இவர் சொன்னார், இந்த இல்லல்லாஹ்னு தூக்குறதுக்கு ஆதாரம் கிடையாது. இது ஏன் சொன்னாங்களோ எங்க எழுதிக்கிறாங்களோ சரியாண்டு பெரிய அவங்களோட வாதங்களை எல்லாம் அப்படி வச்சாங்க. நானும் உண்மையிலே பின்பற்றினேன். என் வாழ்க்கையில நான் தவறின இடம் அதுதான். என் வாழ்க்கையில நான் தவறினது அந்த இடத்துல மட்டும்தான். மதுஹபுல இருந்து ஷரீனது அங்கதான். எனக்கு அது நியாயமா பட்டுச்சு. ஓ ஹதீஸ்ல இல்லைன்னா ஏன் பின்பற்றுவான். நான் மௌலானா பக்ஷ் சாப் தாமத் பரகாத்துஹும் என்ற உஸ்தாத், நான் அபூதாவுதுல எனக்கு விஃபாக்குல் மதாரிஸ் உடைய எக்ஸாம்ல 100 மார்க்ஸ் எனக்கு டிகி எக்ஸாம் உடைய கஷ்ஃபு தரஜாத் அபூதாவுதுல எனக்கு 100 மார்க்ஸ். அதுல அபூதாவுதுடைய ஹதீஸ் கான யர்ஃபஉ இஸ்பஅஹு இதா தஆ, இந்த ஹதீஸ் வருது. நான் என்ன செஞ்சேன்டா ஸஹாஹு சித்தா ஓதக்கொள்ள நாங்க 10 கிதாபோ ஒரு வருஷத்துல ஓதினோம். புகாரி, முஸ்லிம், அபூதாவுத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, முவத்தா மாலிக், முவத்தா இமாம் முஹம்மத், தஹாவி, இந்த கிதாபுகள் 9 கிதாபு ஒரே வருஷத்துல வரும். இதுல ஒவ்வொரு கிதாபிலையும் வரக்கூடிய வாசிக்கப்படுற படிக்கப்படுற ஹதீஸ நான் நோட் பண்ணுவேன், கீழால மார்க் பண்ணி முன்னால எழுதி வைப்பேன். இதுக்குரிய ஆதாரம். அப்ப இந்த ஹதீஸ் எனக்கு பெரிய பூரிப்பு உண்டாச்சு, ஆச்சரியத்தை உண்டாகிச்சு. அடே இமாம் ஷாஃபி சட்டங்கள் இந்த அளவு ஹதீஸ்ல இருக்குதா? ஹஜ்ரத் அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட விரல தூக்குவாங்க அல்லாஹ் அழைக்கும் பொழுது. அத்தஹியாத்துல விரல தூக்குறது சம்பந்தமா அந்த ஹதீஸ் வருது. கான யர்ஃபஉ இஸ்பஅஹு இதா தஆ, அல்லாஹ்வை அழைக்கும் பொழுதுதான் விரலை தூக்குவார்கள். அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து விரல தூக்கி வச்சிருக்க மாட்டாங்க. அல்லாஹ் அழைக்கிறன்றது அந்த அத்தஹியாத்துல இல்லல்லாஹ்ல மட்டும்தான். இல்லல்லாஹ்ல தான் தூக்குவாங்க. எனவே இமாம் ஷாஃபி சட்டம் செலுத்தினாங்க, இல்லல்லாஹ்ல விரல தூக்குங்க. அது வரைக்கும் விரல 53 சைக்கின செய்யறதா வச்சுக்கோங்க. ஏனண்டா 53 சைக்கின செய்யறா என்னன்னு சொல்றேன், அரபுல கையால காட்டுற இலக்கங்களோட முறைக்கு, சைக்கினையில இலக்கங்கள் காட்டுற முறைக்கு அரபுல இப்படி காட்டினாங்கண்டா 53 என்று அர்த்தம். 51, 52, 53 இப்படி காட்டு. சஹீஹ் முஸ்லிம்ல விரல தூக்குற சம்பந்தமா வரக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸ் இதுதான். கான யர்ஃபா, அதாவது அஷார பி 53, 53 சைக்கினை செய்தார். இது மட்டும்தான் முஸ்லிம்ல வர ஹதீஸ். இந்த விரல் சம்பந்தமா 11 ரிவாயத்துகள் இருக்குது. 11 அறிவிப்பாளர் ஒரே அறிவிப்பாளர் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய மகன் குலைப், அவருடைய மாணவர் குலைப், அவருடைய மகன் ஆசிம் பின் குலைப். ஆசிம் பின் குலைபுடைய 11 மாணவர்களும் இந்த ஹதீஸ 11 ரிவாயத் செஞ்சு விட்டாங்க. இதுல இமாம் முஸ்லிம் அறிவிச்சது ஒரே ஒரு ஹதீஸ தான். புகாரில முஸ்லிம்ல இடம்பெற இந்த ஹதீஸ் மட்டும்தான் 53 சைக்கின செஞ்சாருன்றது. இமாம் ஷாஃபிஈ இந்த ஹதீஸை தான் அடிப்படையாக்கினாங்க. இமாம் ஷாஃபிஈ முஸ்லிம் பார்த்தா தீர்ப்பு செஞ்சாங்க. இமாம் ஷாஃபிஈ மௌத்தாகல இமாம் முஸ்லிம் பிறந்தும் இல்லை நினைச்சும் இல்லை. இமாம் புகாரிக்கு 10 வயசு, இமாம் ஷாஃபிஈ மௌத்தாகல. இமாம் புகாரி பிறந்து 194, இமாம் ஷாஃபிஈ மௌத்தானது 204. அதனால அல்லாஹ்க்காக வேண்டி சொல்றேன், கடைசி காலத்துல குழப்பங்களை மாட்டி கொள்ளவானா. இது அவ்வளவு தஜ்ஜாலியத்தை நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மார்க்கம் எந்த தீன வாழையடி வாழையா இந்த உம்மத் பின்பற்றி வந்தாங்களோ, எந்த மذஹப பின்பற்றி வந்தாங்களோ, அதுக்கு வெளியால ஒரு தீன் ஒரு இஸ்லாம் என்று முன்னிலையில கொண்டு வரப்பட்டது தஜ்ஜாலியத் மறந்துடுவானா.
இன்னைக்கு எங்க உம்மத்துக்கு மதஹப்னு சொன்னா என்னமோ இந்த சாரப்பாம்புக்கு லாம்பன் ஊத்தின மாதிரி எரியற. அட என்னடா நடந்துச்சு? இதனால அநியாயங்களுக்கு பின்னால போவானா? உம்மத்திட முன்னோர்களை பழிக்கிற வேலை இந்த வேலை. எந்த வேலை? உம்மத்திட முன்னோர்களை பழிக்கிறதா இல்ல? இது ஒரு அநியாயமா இல்ல? குர்ஆன் சொல்லுது முன்னோர்களோட எப்படி நடக்கணும். வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம், பின்னால வரக்கூடியவங்க அவங்களுக்கு முன்னால் உள்ளவங்களோட எப்படி நடக்கணும். யகுலூன, அவங்க சொல்லுவாங்க ரப்பனா ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களையும் மன்னிப்பாயா. வலிஹ்வானின அல்லதீன சபகூனா பில் ஈமான், எங்களுக்கு முன்னால ஈமானை கொண்டு முந்திவிட்ட அந்த முன்னோர்களை மன்னிப்பாயா. வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, எங்கட உள்ளங்கள்ல ஈமான் கொண்ட எந்த ஒரு முஃமினை பற்றி உண்டான குரோதத்தையோ வெறுப்பையோ விரோதத்தையோ ஆக்காமல் இருப்பாயாக. நான் கேட்கிறேன், மதஹபான்னு சொன்ன உம்மத்துல முழு பேருடைய விரோதியான இல்லையா? அதனால அநியாயங்கள் இருந்து பாதுகாப்போம், நேர்வழியை விளங்குவோம். அல்லாஹ் தஆலா அந்த பழமையான பரம்பரையாக நாங்க வாழ்ந்து வந்த அந்த உண்மையில யதார்த்தத்துல இஸ்திகாமத்தாக இருந்து தஜ்ஜாலியத்துகளை விளங்கி அதுல இருந்து ஒதுங்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானா. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.